வணக்கம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா சென்கிரைன் சொல்கிற மாடல் 4ஆம் ஆண்டு வந்தது. இதுவும் பந்த வளத்தோடு நிற்கிது. சூப்பர் செவன் மாடல் ஸ்கூட்ஸ் எல்லாம் பதிவு தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்னண்ணா 4ஆம் ஆண்டு வந்தது. பந்த வளத்தோடையே நிற்கிது. ஓனர் பெஸ்ட் ஓனர் வேலையே நிற்கிது. இப்போ கூட கிளிநொச்சியில் தான் பதிவு. அந்த 2019ஆம் ஆண்டு மாடல் பவர் ஸ்டியரிங் இருக்குது. இதுக்கு இது வந்து 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 19ஆம் வந்தது அதே ஆண்டு. ஒரே ஆள் அப்படியே வந்தீங்கன்னா இது வட்டாப்பட்டி. இப்போ வந்திருக்க பொம்மனியில் விற்கிற மிகனார் வந்து 1,09,00,000 ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம கதை. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்தாங்கன்னா வானங்கள் விலகம் வந்தான். இந்த இடத்துக்கு நான் முதல் முறை வீடியோ போட்டிருந்தேன். இது எங்கே இருக்குண்டா வானத்தில் உரும்புறாயில் நீங்கள் மெதனார் மடத்துலேருந்து உரும்புரா சந்தி போகிற பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சேல்ஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிருந்தா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். பிருந்தா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்க்காக வந்தாங்க. இதுக்கு வந்து முதல் முறை வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தீங்க. அதுக்கு முதல் நன்றிகள். அதுக்கு பிறகு இங்கே வந்து திரும்ப வாகனங்கள் வந்து நிற்கிது. வேகனார் மறது கார் சூப்பர் ஏசி மஹிந்திரான்னு கொஞ்சம் வாகனங்கள் வந்திருக்கு. அது உங்களுக்காக எடுத்து போடுறதுக்கு தான் நான் இன்றைக்கி நீங்கள் வந்தேன். இதான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல் தரம் பாருங்க. நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஒரு அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். போன இதில் வந்து இங்கே வந்து நான் இந்த பஸ்ஸில் போய் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். நான் இந்த முறை வந்து முக்கியமானது வேகனார் இன்றைக்கி நிற்கிது. வேகனாரில் போய் அது வேகனாரில் ரைவ் ஒன்று போய் உங்களுக்கான வீடியோ எடுத்து போட போகிறேன். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. முதல்ல வந்து வீடியோ எடுத்தாங்க என்னண்ணா? முதல்ல அடிக்கடி வாகனங்கள் நீங்கள். சரி, இப்போ இந்த முறை புதுசாக வாகனங்கள் வந்திருக்கேன். புதுசாகனா கார் வந்திருக்கு, வெகனார் வந்திருக்கு, நிசாண்டா இருக்குது, ஹோண்டா இருக்குது. பாப்போமா? பாவம் முதல்ல அது வெகனாரில் எப்போது தொடங்குவோம்? முதல்ல வெகனாரோ ஹைப்ரிட்டாண்ணா? இது ஹைப்ரிட்டோ. இது வெகனார் சென்கிரைன் சொல்கிற மாடல் 2018ஆம் ஆண்டு வந்தது. பெஸ்ட் ஓனர் வண்டி. ரைட்டு. பெஸ்ட் ஓனர் வண்டி வந்த வளத்தோடு அப்படியே நிற்கிது. லோ மைலேஜ் 49,800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 49,800. ரைட்டு. உள்ளுக்கு முழுக்கா பார்க்கலாம். பாருங்கள், சுற்றி வர பாருங்கள், டிஸ்பிளே பாருங்கள். வழியால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு? எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்த வளம் கம்பெனியால் வந்த வளத்தோடய இருக்குது. டிஸ்பிளே ஒன் பண்ணி காட்டுறேன். 49,872 கிலோமீட்டர் ஒன்றபடியே நிற்குதுன்னு. எஃப்எம் இருக்குங்க. அப்படியே வந்த சீட் செட் அப்படியே எல்லாம் அப்படியே இருக்குது. ஒன்றுமே மாற்றலைண்ணே? ஒன்றும் மாற்றல. ஃபுல்லாக வந்த வளமாக அப்படியே நிற்குதுண்ணே. இப்போ இது என்ன முடிப்பில் நிற்குதுண்ணே? இப்போ இது என்ன 78 லட்சம் சொல்கிறோம். 78 சொல்கிறோம். 60 லட்சம் ரூபா லீஸ் எடுக்கலாம். 60 லட்சம் எடுக்கலாம். நாங்களே செய்து தரலாம். மற்றது வெளியில் போய் லீஸுக்கு அலைய தேவையில்லை. ஒரே நாள்லேயே செய்து முடிச்சிடலாம். அது விலையே காய்ச்சி பேசி முடிவெடுக்கலாம். இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கண்டா அதுக்கு இதை மாதிரி காய்ச்சி பேசி செய்யலாம். வேணா இது பார்க்க நிஷானுக்கு வரும். இது நிஷான் இங்கிலீஷ் நம்பர் ஜிஎல்னு ஜேஎல் மணிக்கவும் ஜிஎல். 2004ஆம் ஆண்டு வந்தது. 2004ஆம் ஆண்டு வந்தது. இதுவும் பந்த வளத்தோடய நிற்கிது. ஒரிஜினல் பெயிண்டோட நிற்குதுண்ணே. சூப்பர் செலோன் மாடல் ஷன்னி என்று சொல்கிறேன். நிஷான் ஷன்னி. இது என்ன முடிப்பண்ணா? இதுக்குன்னா 42 லட்சம் ரூபா சொல்கிறோம். இப்போ லீசண்டா 31 லட்சம் ரூபா எடுக்கலாம். பேசி தீர்மானிக்கலாம். விலை அதான் இதான் விலை இல்லை. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பேசி தீர்மானிக்கலாம். வழியால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு? இல்லை. பரவாயில்ல, நல்ல வளமாக தான் நிற்கிது. இப்போ நீங்கள் நிற்கிற ஹோண்டா போமா? ஹோண்டா அப்படியே அது ஹோண்டா சிட்டி என்று சொல்கிறது. ஹோண்டா சிட்டி இது கொஞ்சம் பிள்ளை குறைஞ்ச கார், கொஞ்சம் குறைச்சி தரலாம். இதுவும் 2004ஆம் ஆண்டு தான் வந்தது. ரைட்டு. 2004ஆம் ஆண்டு வந்தது. வந்த வளத்தோடையே நிற்கிது. இதில் இந்த கண்ணாடி சின்ன ஒரு டேமேஜ், மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதையும் சொல்கிறோமே நாங்கள் வீடியோவில். அதையும் சொல்கிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இருக்குது. மற்றபடி கார் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபோட்டோ கிளியர். இதுக்கே நாங்கள் 25 லட்சம் லீஸ் எடுத்து தருவோம். ரைட்டு. இதுக்கும் 25 லட்சம். 35 லட்சம் சொல்கிறோம். இதில் வந்து 35 டோட்டலே 35 லட்சம் சொல்கிறோம். 25 லட்சம் லீஸ் எடுத்துருவோம். கண்ணாடி மட்டும்தான் சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி காரில் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் ஓகே. அங்கே மஹிந்திரா என்னண்ணா? இது மஹிந்திரா பொலிரோன்னு சொல்கிறது.
இது வந்து புதுசாக வந்துருக்கணும் முதல் இறக்கைகள் இல்லைண்ணே முதல் வரைக்கும் இல்லை இது இப்போ கடைசியாக வந்த ஸ்டோக்கில் வந்து ரெவில் நம்பர் என்ன 3 நம்பர் டிஏடி 2016ஆம் ஆண்டு வந்தது. ஒரே ஓனர் பெஸ்ட் ஓனர் வரையிலே நிற்கிது. இப்போ கூட கிளிநொச்சியில் தான் பதிவு, படமான பதிவு, கூடெல்லாம் பதிவு புத்தகத்தில் ஃபுல்லாக செய்த வண்டி, ஃபுல்லாக ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு கூட்ஸ் எல்லாம் பதிவு தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லைண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல உள்ளுக்கு அந்த இந்த சூட்டு வைக்க ஏற்ற மாதிரி அதெல்லாம் ஏற்ற மாதிரி அடித்தது புதுசாக அடித்தது அந்த கூட்டு உள்ளுக்கெல்லாம் வெஸ்ட்டாக தகரம் கூட்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. டயர் விளங்களையும் காட்டணும். 4 டயரும் புது டயர் போட்டுருக்கு. வேலை எந்த ஒன்றும் இல்லை இந்த மஹிந்திராவுக்கு. எடுத்து ஓட வேண்டியா உள்ளுக்கு சீட் கவர் பரவாயில்ல. 14ஆம் ஆண்டு வந்து முடியல 16 இப்போ மட்டும் ஃபர்ஸ்ட் ஓனரில் நிற்கிறேன்டா யோசிக்க தேவையில்லை. சீட் விளங்களையும் பாருங்க அப்படியே எல்லாம் புதுசாக அடிக்க சீட் டேஷ்போர்ட் எல்லாம் புதுசாக அடிக்கிறது எல்லாம் செஞ்சிருக்கீங்க என்ன எடுத்து ஃபுல்லாக செய்கிறது. எதுனா முடிப்பு எவ்வளோண்ணா? இது வந்துன்னா 34 லட்சம் ரூபா சொல்கிறோம். லீஸில் ஆக்க எடுக்கிறோம். லீஸ் வந்து 25 லட்சம் ரூபா போடலாம். பிளேயும் காசி பேசி எடுக்கலாம். நீங்களா காசி பேசி அது ஒரு மாதிரி வேணும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏசி. இது வந்து 2019ஆம் ஆண்டு மாடல். பவர் ஸ்டியரிங் இருக்குது. இதுக்கு கூடு வந்து கொம்பனி கூடு, புத்தகத்தில் கூடெல்லாம் பதிவு கொம்பனியால் வந்த ஏற்றவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே கொம்பனியோட வந்த 3 கதவு உள்ள கூடு, அலுமினிய கூடு 3 கதவு சைட் கதவு. இது கொம்பனியால் வந்து அப்படியே நிற்கிது. இது இப்போ எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குண்ணா? இது வந்து 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டியா? பெஸ்ட் ஓனர் வண்டி. பரவாயில்ல. இந்த வண்டியும் ஒரே ஆள் தான். நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும். இது 0712, அது 0719. ஒரே ஆள் தான் ஒரே வண்டி. இதுக்கும் கூட எல்லாம் பதவி இருக்குது. இவர் என்ன முடிப்புண்ணா? இவருக்கு நாங்கள் 38,50 சொல்கிறோம். 38,50 லீஸில் எடுக்கிறேன்டா. அந்த லீஸில் எடுக்கிறேன்னா 30 லட்சம் ரூபா போடலாம். லீஸ் 8,50,000 இருந்தாலே காணும். 38,50 தான் பிளேண்டும் இல்லை. வந்தீங்கன்னா காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 2 அண்ணன் தம்பி மாதிரி என்ன பக்கத்தில் அண்ணன் தம்பி மாதிரி. இதுவும் கூட எல்லாம் பாதி தானே. இப்போ நார்மலாக அலுமினிய கூடு கூடு தேவையில்லை. சீலை கூடு இருந்தால் ஓகே இருந்தாக்களுக்கு இது ஓகேயா இருக்கு. இதுவும் 19ஆம் வந்தது, அதே ஆண்டு. ஒரே ஆள் தானே. ஒரே ஆள். அப்போ பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, வாங்குறாங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இது 46,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. 46 புத்தகத்தில் கூடலாம் பதிவு. இப்போ பதிகிறதுக்கே 1 லட்சம் ரூபா கட்ட முடியும். மற்ற அலைச்சல் வீண் அலைச்சல் அது சரியா. ஸோ எல்லாம் பதிஞ்சபடியே கம்பெனியால் இருந்தால் நாங்கள் எடுத்து வாகனத்தை மட்டும் மூடக்கூடிய மாதிரி இருக்கும். எடுத்த கையோடையே தொழிலை செய்யலாம். இல்லாட்டி தொழிலுக்கு மாதிரி அந்த வாகனத்தை பதிய கொண்டு செய்யறத சின்னம் பிடிச்சிடும். அவனுக்கு அந்த தொழிலே வெறுத்துறல. அப்போ இவர் என்ன முடிவு? இவர் கொஞ்சம் குறைவு தான். இவர் வந்து 36 லட்சம் ரூபா தரலாம். 36 லட்சம். ஏன்னா அதுக்கு மேலே என்ன வித்தியாசம்? அது வந்து அலுமினிய கூடப்படியெல்லாம் அந்த வேலை கூட. இது அலுமினிய கூடு இல்லாதபடியே விலை கூட. அதையும் சொல்லி ரமேன் சோழி என்ன வானத்தில் பிரச்சனை இல்லைண்ணே. அது வந்து அலுமினிய கூடு, அதான் அந்த இல்லை. இது வந்து அந்த துணியில கூடு கீழே கூடு. இங்கே அந்த பட்டாப்பட்டி என்ன மாதிரி தான்? இது அப்படியே வந்தீங்கன்னா இது பட்டாப்பட்டி. இது வந்து அப்படியே உக்கலான பட்டாக்களுக்கு பட்டி அப்படியே கலட்டி போட்டு மாற்றலாம். ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும். நாங்களும் மாற்றி தருவோம். பட்டாப்பட்டி மட்டும் 2,50,000 சொல்கிறோம். 2,50,000 சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் வரும். நாங்கள் வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா காய்ச்சி வச்சுருக்கலாம். புதுப்பட்டியா எல்லாம் பட்டியை நீட்டாக காட்டுறோம். பரவாயில்ல. பட்டி இப்போ டேமேஜ்னா ஒரு நாளே மாற்றலாம். ஒரே நாளில் மாற்றலாம். 1 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். என்ன 6 நட்டு வரும். நட்டை காட்டி போட்டு தூக்கி ஆளை வச்சு போட்டு விடாச்சு. இப்போ நீங்கள் இப்போ இதே தாண்டி ஃபுல்லாக ஹவுஸ்லோன் இது ரிப் செய்றீங்க. என்னென்ன ஃபுல்லாக ட்ராவல்ஸ் சரி. நாங்கள் வேன் இருக்குது, பஸ் இருக்குது. கொழும்புலேருந்து வாரது டூர்கள் போகிறதுண்டா எல்லாம் எங்கள்கிட்ட 4 போய் வந்தோம். அதெல்லாம் சீசன் வந்தது. 4-5 எங்கள்கிட்ட பஸ் போய் வந்தது. அந்த முதலுக்கு அந்த போய் வந்த பஸ் அந்த பஸ் தான் நானும் பார்க்குறேன். வந்ததுலேருந்து காண கிடைக்குது. ஓட்டம் போயிட்டு
அந்த பஸ்ஸு நல்ல ஒரு பஸ் நல்ல பஸ். அது எல்லாம் பார்த்தாச்சுன்னா எனக்கு இந்த வெயினால் ஒரு ஆசை ஒரு வெளியில் ட்ரைவ் ஒன்று போகலாமா? அப்போ போனால் தான் எங்களுக்கு அந்த எப்படி சாஃப்டாக இருக்கிறது தெரியும் என்னண்ணா. இது புஷ் மாடல் தானே. ரிமோட் கீ மட்டும் தான் வரும். இதை புஷ் பண்ணிவிட்டு ஓட்டோவை ஸ்டார்ட். எல்லாருமே இந்த வெயினாரை விரும்புகிறாங்க இப்போ விளங்குது. ஏசி கம்ஃபர்டபுளான இது ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வாகனம் தானே இது. அப்படியே சொல்கிறாங்க ஃபேமிலி வாகனம் சும்மா அந்த பாட்டண்ணா எனக்கு இந்த கொப்படி அடிச்சு விட்டு வந்துட்டேன்னு. வாவ் வாகனத்துக்குள்ளே இருந்த போகிறன்றது தெரியாது. ஒரு ஆட்டம் குலுக்கம் ஒன்றுமே இல்லை. இன்ஜின் சவுண்டும் இல்லை தானே. ஏசி சவுண்டு மட்டும்தான் முழங்கு தானே இப்போ எங்களுக்கு. இன்ஜின் சவுண்டே இல்லை. யூஸ் பண்ணுறாது. லாங் ட்ரிப் எடுக்க பேசாமல் அந்த ஓட்டோ வியர் தானே டீலை விட்டு அப்படியே போய் ஒன்று சரி என்ன அதே சேஃப்டி எதுவும் பக்கத்தில் எதுவும் வாகனங்கள் எதுவும் கிட்ட கிட்ட வாங்கிச்சுன்னா டக்குன்னு இல்லாம அடிக்கும். ரைட்டு. இப்போ நாங்கள் சீட் பெல்ட் போடாமல் போகிறதுக்கு அந்த எல்லாம் அடிக்குது தானே. இப்போ நாங்கள் சீட் பெல்ட் போடுறதுன்னா இந்த இல்லாமல் காட்டுது. எல்லாம் சேஃப்டி கூட. சீட் பெல்ட் போட்டோம்னா 2 ரூபா தான். 2 பேரும் போகணுமே. ஹைப்ரிட் தானே. பார்த்தீங்களா சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போடணுன்னே நின்றுட்டு இதெல்லாம் சேஃப்டி குண வாகனம் தானே அது. அந்த ஹைப்ரிட் லாங் ட்ரிப்புகளுக்கு பெட்ரோலும் மேலே செய்யும் பேட்டரியும் மேலே செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட்டு. அந்த ஹைப்ரிட்ன்றதுனா இந்த சொல்கிறாங்க என்ன இப்போ 40க்குள்ள பேட்டரி அதுக்கு மேலே பெட்ரோல் அப்படியா? இது ஃபுல்லாக ஹைப்ரிட் இல்லை. ஃபுல் ஹைப்ரிட் இல்லையா? ரைட்டு. இது வந்து லாங் ட்ரிப்புக்கு பெட்ரோலும் ஓடும் ஹை பேட்டரியிலே ஓடும். சுழற்சி முறையில் சுழற்சி வரும். அப்போ இப்போ பெட்ரோலும் 25க்கு மேலே வேலை செய்யும். பரவாயில்ல. ஏசி போட்டு 25க்கு அதான் இப்போ எல்லாருமே ஃபேமிலிக்கு இப்போ வந்திருக்க கம்பெனியில் விற்கிற மெகனார் வந்து 1,09,00,000. 1,09,00,000. அதுவும் ஃபுல் வேணாரா? ஃபுல் வேணார். ரைட்டு. 1 கோடி அப்பா 1 கோடி கணக்கு மாடல் இருக்கு. நார்மல் வேணார் அந்த என்ன ZR அப்படின்னு இருக்குன்னு இப்போ வாரதெல்லாம் கூட ZR தான் வாரது. இது மெகனார் சிங்ரேன்னு சொல்கிற மாடல். சிங்ரே உண்மையில இதில் போகிறன்ற ஃபீலே இல்லை. இல்லை மற்றது இதில் 100-110 போனாலும் தெரியாது தானே. எத்தனையில போகிறோமோ தெரியாது. ரோட்டில் நிற்கிறவங்க தான் தெரியும். சரி கொண்டு போகிறான். மற்றது ஒரு கால் தானே ஓடுறாரு இந்த வாகனம். ஓட்டோ தானே. ஒரு அந்த நைஸான லேடிஸ் கூட தானே விரும்புகிறது. லேடிஸ் பிள்ளையாக்கள் எல்லாம் கூட இருந்த வாகனம் தானே ஓடுறது. ஓடுறது எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வாகனம் தானே. என்ன எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்ற சின்ன இடங்களுக்குள்ளேயும் போய் இப்போ பார்க்கிங்கு சோழி இல்லைன்னு பெரிய வாகனத்தை எடுத்து கூட பார்க்கிங் தான் நிறைவாசி யோசிக்க வேண்டியது. இது இந்த ஆட்டோக்கு ஏற்ற ஆட்டோ விட கொஞ்சம் தான் பிரச்சனை பார்க்கிங். மற்ற இது கண் பாடுற மாதிரி இருக்கும். இல்லை அளவு குறைமானாங்க. மற்றது காரெல்லாம் முன்னிட்டு கூட தானே இது எட்டி தான் பார்க்கணும் முன்னுக்கு என்னன்னு தட்டுப்படுது ஒன்று. இது சொல்லி எங்களை கண்மடத்திலே தெரியுது தானே. அது முன் கொஞ்சம் அந்த முன் பொடி நீளமான காரில் அதான் பிரச்சனை இல்லை. எல்லாருமே தான் விரும்புகிறேன் இல்லைன்னு ஆக. இப்போ நல்ல இப்போ இந்த பழைய ரைவர்ஸ் மாதிரி அதில் ஓடிவினா இந்த புதுசான ஆக்காலண்டா எட்டி அடி பாக்கணும் என்ன வந்துட்டு முட்டுதோ கிட்டதுண்டு. விஷயத்தில் என்ன வேலை செய்யுதுண்ணா இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. வெளியில் காருக்கு ஏற்ற மாதிரி தானே வெளியே வெப்பம் இல்லைண்ணா. ரைட்டு.
இன்னும் இந்த மீட்டர் தான் ஒரு வாடி வேணே இது டிஸ்பிளே தான். அந்த அந்த கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ரேசிங் இதில் ஏற்ற மாதிரியான டிஸ்பிளே. இந்த கார் என்ன ஓடிக்கொண்டே இருக்கணும் போல இருக்கு. உண்மை இருக்கவே ஆசையாக இருக்குண்ணா. அது ஏன் அவ்வளோ காசு கொடுத்து இந்த வாகனம் வாங்குறாங்கன்ட்டு இப்போ விளாங்குது. ஏதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரினா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினால அப்புறம் செலவழிக்க வேண்டிய அவசியம் பெற போகிறது இல்லை. வேறு அந்த பெட்ரோல் தான் பெட்ரோல் அடித்து காட்டுறது கூட பெட்ரோல் குடிக்கும்ன்ற அந்த கவலையும் பெற போகிறது இல்லை. இதில் முந்தி வந்த கார்கள் வந்து இதை பாருங்க, சிக்னல் அப்படியே நிப்பாட்டினா இன்ஜின் ஆஃப் ஆயிடும் மாதிரி தான் இருக்கு. நான் ஒன்றும் செய்ய தெரியல, பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி மூவ் ஆகும் ஓட்டோவா ஒன்றாய். நல்ல ஒரு சிஸ்டம். சிக்னல் அந்த பெட்ரோல் டீசல் அந்த போவாது, வீணாக போவா தேவையில்லாமல். பக்கத்தில் ஒரு வெயினாக ரெண்டு போகுதுன்னு. இப்போ நான் இப்போ நிற்கிறமுண்டா தானா பெட்ரோலில் டைம் ஃபைவ் வச்சுக்கொள்ளும், கட்டாயி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் மற்ற காரண்டா இன்ஜின் பெட்ரோல் வேலை செஞ்சோன்னே இருக்குன்னு தானே. இதில் இப்போ இந்த வேகனாரில் வந்து நாங்கள் பிரேக் அமைச்சோம்டா இன்ஜின்லாம் ஆஃப் ஆகிருக்கும். பிரேக்கில் இருந்து கால் எடுத்துனா தானாக ஓட வலிக்குதுண்ணே. ஆனால் வானம் ஒரு சின்ன வானம் தான் உள்ளுக்கு இருக்கிற செட்டப் ஒரு சிஸ்டம் வந்து நிறைய ஏன்னு. ம் 60 வரும் என்ன இப்போ மீட்டரை பார்த்து 60 அம்மே அந்த வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன அவ்வளோ ஸ்பீடில் நாங்கள் போகிறோம்ட்டு. லாங் ட்ரிப்புக்கெல்லாம் நல்ல சாகும். ஒரு 6 மணி நேரம் பெருமிட்டதில் என்ன குழம்பு போய் சேர்ந்துடலாம். அந்த என்ன சொல்கிறது போகிற கலப்பும் தெரியாது, அந்த ஆட்டங்கள் குழுக்கங்கள் உடனே போயிட்டு உடனே ரிட்டர்ன் வரலாம். என்ன அழுப்பு ஒன்றும் இருக்காதானே. அது சரி. உடனே போயிட்டு உடனே வர வேண்டிய மற்ற வாங்கல போனால் போகிற அழுப்புக்கு எங்கேயாச்சும் சுருண்டு படுக்க தான் சொல்லு. சரி வாங்கணும் போல ஆசையாக தான் கிடக்குது. ஒரு காலம் வாங்குவோம். இதென்ன பேட்டரின்னு சொல்கிறது தானே. இந்த பேட்டரி என்ன சார்ஜ் போடுற அப்படியா இல்லாட்டி ரைட். இப்போ அதில் அந்த பேட்டரின்ற அந்த புள்ளி காட்டுது. பெட்ரோல் மேலே போனால் பெட்ரோல் மூலம் போகும். ஆமாம் செல்லுக்கு வந்து பச்சை மூலம் போகணும்னு காட்டுறாம ஒரு 60-70 தாண்டி போனால் ஓட்டோவா அது பச்சை கிடக்கும். சரி சரி பெட்ரோல் கட்டாகி பட்டிக்கு மாறும் என்ன ஓட்ட பட்டி சேர்ந்து பெட்ரோலில் ஓடும். மேலே இருக்கிற பெட்ரோல் கீழே இருக்கிற பட்டினே. எனக்கு இப்போ இந்த விஷயம் பார்த்தேன் நான். வேணா வந்து இது அந்த மீட்டர் பார்த்துக்கேன். இப்போ நான் அந்த விஷயம் தெரியும். நிப்பாட்டினாலும் அந்த பட்டியில் இப்போ பேட்டரியில் போகுதுண்ணே. பட்டியில் ரொட்டேட் ஆகிடும். தானாகவே அதை செய்யுதுண்ணே. ஆட்டோமேட்டிக்காக சென்சர் தானே ஆட்டோமேட்டிக்காக இருப்பிடத்திற்கு வந்து விட்டது மீண்டும். கஸ்டமர் என்னண்ணா ഇതിൻ്റെ ഏസിക്കും அந்த ஹெட்லைட்டுக்கு தான் காசு என்னண்ணா. சரி நான் இப்போ குலாம் நிற்கிது. இங்கே வந்தீங்கன்னா இதான் வீடியோ தான் சொன்னது விலைன்னு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஓகே பாய் ஆடிடுண்ணா. பாய் பாய்.